வீடியோவை பார்த்துட்ருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வீடியோவை பார்த்து என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான். இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவுமே முக்கியமானது இந்த உடல் ஆரோக்கியம். ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த நோயை எப்படி நம்ம போக்குறது, அந்த வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஒரு நோயோட அறிகுறி என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே முழுமையான தெளிவான விளக்கத்தோட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பிரியா பிரியா நில்லுடி. இவளுக்கு காது கேக்குமா கேட்காதா? எத்தனை வாட்டி கூப்பிடுறது? திரும்பி பார்க்கறாளான்னு பாரு. பிரியா. சொல்லுங்கக்கா, கூப்பிட்டீங்களா? அப்பாடா, உனக்கு ஒரு வழியா காது கேட்டுருச்சா? எத்தனை வாட்டி பிரியா உன்னை கூப்பிடுறது? நீ பாட்டு ஏதோ யோசனையில போயிட்டு இருக்க. ஏன் முகமெல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு? எது உடம்புக்கு எது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா, எனக்கு ஒழுங்கா பீரியட்ஸே ஆக மாட்டேங்குது. ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே புரியலங்கா. அதான் சோகமா இருக்கேன். அச்சச்சோ, என்னது? என்னடி சொல்ற? ஒழுங்கா பீரியட்ஸே ஆகலையா? ஆள் வேற முன்ன இருந்ததை விட குண்டாயிட்டே இருக்க. இப்ப தெரியுதாடி? உங்களுக்கெல்லாம் இப்ப தெரியாதுடி இது என்ன பிரச்சனைன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்காதுன்னு, நீர் கட்டி இருக்குன்னு சொல்லும் போது தாண்டி உனக்கெல்லாம் இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரியும். முதல்ல வா, ஹாஸ்பிட்டல் போவோம். அக்கா இருங்க, முதல்ல நீர் கட்டி வந்தா இவ்வளோ பிரச்சனை வரும்னு யார் சொன்னா உங்களுக்கு? நான் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். நீர் கட்டி எதனால வருது, இதுக்கு அறிகுறி என்ன, வந்தா எப்படி சரி பண்றதுன்னு எல்லாமே கேட்டுட்டு வந்துட்டேன். நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அது இதுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்கக்கா. நான் ஒன்னும் உன்னை பயமுறுத்தலடி. இன்னைக்கு ஊர் உலகமே இத பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கு. ஒழுங்கா வா, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வருவோம். சொல்றத கேளு. அக்கா ஒரு நிமிஷம், நான் ஒன்று சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. நீர் கட்டினா என்ன அப்படின்னா பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். நமக்கு பீரியட்ஸ்னா எப்படி நடக்குது? ஒவ்வொரு மாதமும் வளர்ச்சி அடைஞ்ச இந்த கருமுட்டை கருவுறுதலுக்காக வெயிட் பண்ணுது. அப்படி கருவுறுதல் நடக்கலை அப்படின்னா அதுதான் பீரியட்ஸா வெளிவருது. இதுவே கல்யாணமான பெண்ணுங்க இருந்தா கருவுறும், அது பேபியா ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஒருவேளை அவங்களுக்கு பேபியும் ஃபார்ம் ஆகல அப்படின்னா, பீரியட்ஸும் ஆகல அப்படின்னா அந்த முட்டையெல்லாம் கர்ப்பப்பையில அப்படியே தங்கிடும். ஒருவேளை நமக்கு 4லிருந்து ஒரு 5 மாசம் இல்லைன்னா அதுக்கு மேலேயும் பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த முட்டையெல்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகி நின்றுக்குமாமா. இதுதான் பிசிஓடி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த பிரச்சனை கல்யாணம் ஆனவங்களுக்கும் இருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கும். சின்ன வயசுலயே பாத்தியா, வயசுக்கு வந்த சின்ன பொண்ணுக்கு கூட இருக்கு. நீ சொல்றத பார்த்தா மாசம் மாசம் ஒழுங்கா பீரியட்ஸ் வராதவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் போலயே. உங்களை மாதிரி தான்க்கா நானும் நினைச்சேன். நாம ஒழுங்கா பீரியட்ஸ் ஆகாம இருக்கோமே, நமக்கு ஒருவேளை பிசிஓடி வந்துருமோ அப்படின்னு பயந்து போய் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட கேட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? பிசிஓடி வந்தா அதுக்குன்னு சில சிம்டம் இருக்குமா, 2-3 மாதம் பீரியட்ஸ் ஆகலைன்னா அவங்க கொஞ்சம் குண்டா ஆயிடுவாங்களாம். முகத்துல நிறைய பரு இருக்குமா, கை கால் கழுத்து பகுதியில் எல்லாம் மற்ற இடங்களை விட ரொம்ப கருப்பா ஒரு மாதிரியா இருக்குமா அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஆண்களுடைய ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால மீசை வர்றது, தாடி வளர்றதுன்னு இருக்குமா. அப்புறம் அதிகமாக ஹேர் ஃபாலும் இருக்குமா. இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு தான் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குமா. எனக்கு இந்த மாதிரி சிம்டம் எதுவுமே இல்லைக்கா.
ஒரு மாசம் தள்ளி போனதுனால என்னன்னு டாக்டர் கிட்ட கேட்டேன். அதுக்கு டாக்டர் மன அழுத்தமா இருக்குமா, இல்லாட்டி ரத்தம் இல்லாம இருக்குமா, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, சரியாயிடுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஃபியூச்சர்ல பிசிஓடி ப்ராப்ளம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு டீட்டெயிலா கேட்டுட்டு தான்க்கா வந்தேன். நல்லதா போச்சுடி. நீ சொல்றத கேட்டுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அக்கம் பக்கத்துல பேசுறத கேட்டு நான் இது ஒரு நோயினே நினைச்சிட்டேன்டி. அக்கா, இது ஒரு நோய் இல்லதான். ஆனா இத கவனிக்காம விட்டுட்டோம்னா பிசிஓடினால கேன்சர் ப்ராப்ளம், உடல் எடை அதிகரிக்கிறது, சுகரு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இது எல்லாமே வரும். அதனால தான் பிசிஓடி வந்துருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் சொல்ற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமே சரியாயிடும்க்கா. இப்பெல்லாம் இந்த பிசிஓடி வந்துட்டா குழந்தை பெத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாதுக்கா. இர்ரெகுலரான பீரியட்ஸை ரெகுலரா மாத்திட்டாலே போதும், எல்லாமே சரியாயிடும். சரிதாண்டி. இந்த பிரச்சனை உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனை வருமா, வந்தா எப்படி சரி பண்றது அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டியா? ஆமா, கேட்டேன்க்கா. அதை பத்தி நிறையவே சொன்னாரு. இந்த பிரச்சனை வர்றதுக்கும் வராம இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குதாமா. ஆத்தாடி, என்னடி சொல்ற? ஒரே வழியா? அப்படி என்ன வழிமுறை சொல்லு, கேப்போம் பார்க்கலாம். நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போதே அவங்க சில மருந்து மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. இதனால இந்த பிசிஓடி சிம்டம் தான் சரியாகுமோ ஒழிஞ்சே பிசிஓடி முழுமையா சரியாகாது. என்னடி சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பிசிஓடி சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தா போதும்னு சொன்ன, இப்போ பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முழுமையா சரியாகாதுன்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி. கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. இருக்கா, அவசரப்படாத. நான் சொல்ல வரத முழுசா கேளு. அதுக்குள்ள முந்திரி கொட்டை மாதிரி குறுக்க குறுக்க பேசாத. சரிடி, குறுக்க குறுக்க பேசல. சொல்லு, இல்ல எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. நமக்கு பிசிஓடி முழுசா சரியாகணும்னா நம்ம மாற்ற வேண்டியது என்னன்னா நம்ம லைஃப் ஸ்டைலு, டெய்லியுமே ஃபுட் ஸ்டைலு, இதை மாற்றினாலே போதும்னு சொன்னார். நம்ம எல்லாருமே இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, கார்போஹைட்ரேட் ஃபுட்டுன்னு இதெல்லாம் தான் அதிகமாக சாப்பிட்றோமோ தவிர நம்ம அதிகமாக தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட நம்ம சாப்பிட்ற அளவுக்கு எந்த வேலையுமே செய்யறதில்ல. அதிகமாக உட்கார்ந்தே தானே வேலை செய்கிறோம். இந்த மாதிரி வேலை செய்யறதுனாலையும் நம்ம ஹார்மோன் சரியா இல்லாம இன்பேலன்ஸ் ஆறதுனாலையும் தான் கரெக்டா நமக்கு பீரியட்ஸ் வரது இல்லை. அதனால தான் டைமுக்கு சாப்பிடணும். நல்ல ஹெல்த்தியான இயற்கையா விளைந்த காய்கறிகள், பழங்கள் எல்லாம் சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, ரொம்ப மன அழுத்தம் ஆகாம மனசை நல்ல ஹாப்பியா வச்சுக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது, இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாத்தினாலே நம்ம நார்மல் லைஃப், ஹெல்த்தி லைஃபா மாறி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாருக்கா. எங்கடி நீ சொல்ற மாதிரி எல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைங்க எங்க சாப்பிடுறாங்க? ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்கவா போகுதுங்க? நீ சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலையும் ஃபுட் ஸ்டைலையும் ஹெல்த்தியா மாத்திட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கறத நானுமே புரிஞ்சுக்கிட்டேன்டி. நானும் இப்ப இருந்தே என் பிள்ளைக்கு இந்த பழக்கத்தை மாத்திக்கிறேன். வா, பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, போலாம். உனக்கு லேட் ஆச்சு இல்ல? என்ன மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா பெண்களும் சரி, உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கும் ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலு, ஃபுட் ஸ்டைலு இனி மாத்துவீங்கன்னு நம்புறேன். அப்படி மாத்தணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி. வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வீடியோவை பார்த்து என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து